நம்ம கவர்மெண்ட் மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மெயில் ஐடியில் நம்ம யாருக்கா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காண்டாக்ட்ஸ் நமக்கு வேணும். அதாவது ஒரு மெயில் ஐடி யாருக்கு அனுப்ப போகிறோமோ அந்த மெயில் ஐடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்ம காண்டாக்ட்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த காண்டாக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அதை குரூப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. லாகின் பண்ணதும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் இருக்குது, இன்பாக்ஸ் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணது எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, பர்சனல் காண்டாக்ட்னு இருக்குது, கலெக்டட் ரெசிபியன்ஸ்னு இருக்குது, ட்ரஸ்டட் சென்டர்ஸ்னு இருக்குது, ஸ்டாட்டிக் லிஸ்ட்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த பர்சனல் காண்டாக்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு காண்டாக்ட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பர்சனல் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். க்ரியேட்னு கொடுத்தா அந்த காண்டாக்ட்ஸ்க்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கொடுக்குறேன், பி செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. நான் நேம் இமெயில் அட்ரஸில் போயிட்டு pndbpbpm.dgp@tn.gov.in இதை கொடுக்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. அப்படி இல்லைனா எரர் காட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், .in விட்டேன். இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்துடுச்சு. பட் வந்து தப்பான கான்டாக்ட். ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் இதை எடிட் பண்ணோம், .in விட்டுட்டேன். ஈவன் நான் டொமைனை விட்டனால எனக்கு எரர் தான் காட்டும். எக்ஸாம்பிள் பாருங்கள், .dgp மட்டும் இருக்குது, சேவ்னு கொடுக்குறேன், எனக்கு இன்வாலிட்னு வரும். ஓகேங்களா. ஸோ tn.gov.inன்றதை யூஸ் பண்ணலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். லைக்வைஸ் நான் எத்தனை காண்டாக்ட்ஸ் சொன்னாலும் சேவ் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணலாம். ஆல்ரைட். இப்போ என்கிட்ட காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இதை குரூப் பண்ணணும். இப்போ ஒரு சப்டிவிஷனோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அதை குரூப் பண்ணி மொத்தமாக ஒரு சப்டிவிஷன் கொண்டு வரணும், இல்லை யூனிட்ஸ்னால் கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. பர்சனல் அட்ரஸஸ் கிளிக் பண்ணுறீங்க. இந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் குரூப்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட்டுன்னு போடுறேன். நீங்கள் என்ன நேமில் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேவ்னு கொடுத்துட்டேன். இந்த பர்சனல் அட்ரஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் கொடுத்த இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு இங்கே இருக்குது. இந்த செக்ஷன் யூனிட்ன்றதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ண கான்டாக்ட்ஸ். ஓகேங்களா. அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஈவன் நம்ம குரூப் பண்ணாலும் அதை நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஆல்ரைட். இப்போ எனக்கு டெஸ்ட்டுன்னு ஒரு கான்டாக்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆனால் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா குரூப் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம அந்த குரூப்பில் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே. எப்படி ஆட் பண்ணலாம், பர்சனல் அட்ரஸஸ் கிளிக் பண்ணுறீங்க, அந்த கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. ரைட் சைடில் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம குரூப் க்ரியேட் பண்ணதுனால இப்போ குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுறீங்க. டெஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை ஜஸ்ட் அந்த டாகில் மட்டும் ஆன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், பி செக்ஷன் கிளிக் பண்ணுறேன், டாகில் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் இப்படி ஒன்று தான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை, மொத்தமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், செலக்ஷன், செலக்ஷன் கொடுத்துட்டேன் மொத்தமாக. இங்கே மோர் போயிட்டு அசைன் டு குரூப்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டெஸ்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு எல்லாமே மொத்தமாக வந்துருச்சு. ஓகேங்களா. லைக்வைஸ் நீங்கள் மொத்தமாக கான்டாக்ட்ஸை வந்து ஒன்றா ஒரே ஒரு குரூப்புக்கு கீழே கொண்டு வர முடியும், இல்லைனா வெவ்வேறு குரூப்லேயும் கொண்டு வர முடியும், தனித்தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரே கான்டாக்ட் 2 குரூப்பில் வேணும், அதை பண்ண முடியுமானா எஸ், நீங்கள் பண்ணலாம். இப்போ செக்ஷன் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஏ செக்ஷன் இருக்குது. குரூப்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிடுறேன், செக்ஷனுக்கும் ஆன் பண்ணிடுறேன், டெஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு மெயில் ஐடி இந்த 2 குரூப்லேயுமே இருக்கும். ஜே செக்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன், அந்த குரூப்பில் போகிறேன், செக்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த செக்ஷனில் எல்லாமே வரும், அதாவது நான் ஆட் பண்ணது மட்டும் வரும், டெஸ்ட்டில் எல்லாமே வரும். ஓகேங்களா. கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். குரூப்பை இப்போ டெலிட் பண்ணணும், இந்த குரூப் எனக்கு வேணானாலும் யூ கேன் டெலிட். ஓகேங்களா. ஆல்ரைட். நான் ஒரு கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நார்மலாக மெயில் அமைச்சிருக்கேன், அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட மொத்தமாக இருக்குது, அதை நான் கொண்டு வர முடியுமா அப்படின்னா எஸ், முடியும். இந்த கலெக்டட் ரெசிபியன்ஸில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் மெயில் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எந்த கான்டாக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். மோர் போயிட்டு காப்பி டு பர்சனல் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, நான் பர்சனல் அட்ரஸஸில் கொடுத்தேன்னா எனக்கு பர்சனல் அட்ரஸஸில் மட்டும் வரும்.
இல்லை நான் செக்ஷன்னு கொடுத்துட்டேன்னா டேரெக்டாக எனக்கு எல்லாமே செக்ஷனில் ஆட் ஆகிடும். செக்ஷன்ன்ற குரூப்பில் இப்போ பாருங்கள், டெஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா அதில் இது மட்டும் தான் இருக்குது. பட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஆட் பண்ண எல்லா கான்டாக்ட்ஸுமே இருக்கும். இல்லை நான் தப்பாக ஆட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணணும்னாலும் எஸ் யூ கேன் டூ. ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறீங்க, டெலிட் கொடுக்க போகிறீங்க. அப்படி இல்லை இந்த குரூப்பே எனக்கு வேணும்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பண்ண போகிறீங்கனாலும் டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் குரூப் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.